காங்கிரஸ்ல இருந்து இஸ்மாயில் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். தாவேகவுடைய கூட்டணி அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கிறீங்க. தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருது. எதை நோக்கி நகருது சார் காங்கிரஸ்? திரு இஸ்மாயில், நீங்க வந்து போகவே மாட்டேங்கிறதுன்னு சொல்லியிருந்தீங்க, நினைவு இருக்கு உங்களுக்கு? இல்ல பரவாயில்ல. நாங்க வந்து காங்கிரஸ் கட்சியில வந்து தலைவர்கள் சொல்லக்கூடிய முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தொண்டர்கள். எங்களுடைய இயல்புகள், எங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒன்னா இருந்தாலும் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை, மக்களுடைய அந்த தீர்ப்புகளை ஏற்று தலைமை என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதோடு நாங்க ஒத்து பயணிப்போம். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஓகே இஸ்மாயில் சார், இப்போ நீங்கள் தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு நடப்போம்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இது ஒரு எதிர்கால தேவையாக இது கருதப்படுகிறதா? இப்போ தாவேக்காவோட எதிர்கால தேவையாக இந்த தாவேக்காவோட கூட்டணி கருதப்படுதா? இல்ல, ஒரு நட்பு ஏற்படும் போது, உறவு ஏற்படும் போது அன்னைக்கு உள்ள நிலவரம் என்னவோ அதுதான் நம்ம பேச முடியும். அந்த உறவுகளும் நட்புகளும் நல்லா இருந்துச்சுன்னா தொடர்ந்து போறதுக்கும் தொடர்ந்து பயணிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். இல்ல, இப்ப சொல்லுவாங்கல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன்ங்கிற மாதிரி அவங்க எங்களை வந்து விரும்பி விரும்பி தேர்தலுக்கு முன்னாடி அழைச்சாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அல்லது இருந்த நட்புல நாங்க இருந்த கூட்டணியை விட்டு வெளியில வரக்கூடாதுங்கிற அந்த தோழமை உணர்வோடு பயணித்தோம். இப்ப உள்ள சூழ்நிலைகள்ல மக்களுடைய எதிர்பார்ப்புகள், மக்களுடைய தீர்ப்புகளை நாங்க ஏற்றுக்கிட்டு மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய கட்சிகள் பயணிக்கும். இந்த நட்பு தொடருமா அல்லது அடுத்தடுத்த தேர்வுகள்லையும் தேர்தல்கள்லையும் நாங்க தொடருவோமா அப்படிங்கிறது எங்களுடைய ரெண்டு பேருடைய புரிதல்லையும் நல்ல நல்ல செயல்பாடுகள் தான் அதை தீர்மானிக்கும். இல்ல திரு இஸ்மாயில், இதுல ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குங்கிறது வந்து காங்கிரஸோட கோரிக்கை முழக்கமா வைக்கப்பட்டது. நீங்க வந்து என்ன சொன்னீங்கன்னா, இல்ல இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாண்டு தான் எங்களுக்கு சரியானதா இருக்கும் அப்படின்னு திரு செல்வ பிறந்தகை உட்பட பலரும் சொன்னாங்க. திரு இஸ்மாயிலும் அதை முன்மொழிந்தாருங்கிறது என்னுடைய நினைவு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுல இப்ப ஒரு மாற்றம் வந்திருக்கிறது அப்படிங்கிறது தமிழக காங்கிரஸ் கமிட்டியை முடிவு பண்ணிக்கலான்னு கிரீஷ் சோடங்கர் உட்பட கே.சி. வேணுகோபால் உட்பட பலரும் சொல்லி இருக்கிறாங்க. அதாவது எல்லா முடிவுகளையும் மத்திய தலைமை தான் எடுக்கும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுல மாறி தமிழக காங்கிரஸ் அந்த முடிவை எடுத்துக்கலாம்னு சொல்லும் போதே சுயமா சிந்தித்து சுயமா இந்த மக்களுடைய மனநிலையை புரிஞ்சு அதுக்குண்டான கூட்டணியை ஏற்படுத்துறதுக்கு உண்டான சுதந்திரத்தை மத்திய தலைமை எங்களுடைய மாநில தலைமைக்கு தந்துருச்சு. அதுக்கு முதல் நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னம்னா, சில செயல்பாடுகளுக்கு பிறகு, சில மக்களுடைய வாக்குகளுக்கு பிறகு நம்ம சில விஷயங்களை மாத்திதான் ஆகணும். அதுல எப்படி மாத்தணும்னா, அண்ணாமனுடைய கொள்கை தனி நாடு கொள்கையா இருந்துச்சு. அதுக்கு பிறகு தனி நாடு கொள்கையை விட்டுட்டு தனி தமிழ்நாடுங்கிற கொள்கையை விட்டுட்டு மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சிங்கிற அந்த கொள்கையை அவங்க எப்படி எடுத்தாங்களோ அதே மாதிரிதான் நாங்களும் தேர்தலுக்கு முன்னாடி ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிற கோரிக்கை இருந்தது. அதுல எந்தவித மாற்ற கருத்தும் இல்ல. ஆனால் ஏற்கனவே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட திடீர்னு அந்த கோரிக்கையை வச்சு நம்ம கேட்க போகும்போது அது ஒரு பிளாக்மெயில் அரசியலா போயிடுங்கிறதுனால நடக்கக்கூடிய தேர்தல்ல நிறைய சீட்டுகளை நம்ம வெல்லுவோம், அதுக்கு பிறகு நம்ம தேவைகளை கேட்டு பெறுவோம் அப்படிங்கிற நிலைமையில நம்ம இருந்தோம். சந்தர்ப்ப சூழ்நிலையில திமுக கூட்டணி அதுல வெற்றி பெறல, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரல. அதுல முக்கியமா ஒரு விஷயம் தான், 28 சீட்டுகள் பெற்ற நம்மளுடைய காங்கிரஸ் வந்து வெறும் 5 சீட்டு தான் பெற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்துருச்சு. இன்றைய சூழ்நிலையில தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த 5 சீட்டும் மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு பொக்கிஷம். ஆனால் தமிழக மக்களுடைய அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ப மீண்டும் ஒரு ஆட்சி வந்துடக்கூடாது, மீண்டும் பிஜேபி இங்க கால் ஊன்றிடக்கூடாது. பிஜேபி மட்டும் இல்ல, பிஜேபியினுடைய பி டீமா சொல்லக்கூடிய அதிமுகவும் இங்க கால் ஊன்றிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்க காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கூட பனையூருக்கு போறதாக என்னையும் அழைச்சாங்க கட்சியில இருந்து. நான் போக முடியாத சூழ்நிலை, வெளியில இருக்கேன். நிச்சயமா மத்திய தலைமை, மாநில தலைமை எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுக்கும் நாங்கள் கட்டுப்படுவோம். இஸ்மாயில், நீங்க என்னுடைய நம்ம அரங்கத்திலே நீ கூட பேசியிருந்தீங்க, இது வந்து செல்வ பிறந்தகை அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு தான் சரியான முடிவு, பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் சொல்ற முடிவெல்லாம் அதெல்லாம் கேட்க முடியாது, அந்த முடிவுக்கெல்லாம் வந்து யாரும் உடன்பட்டு போக மாட்டாங்க அப்படின்னா, ஆனா இன்னைக்கு அவர் சொன்னதுதான் நடந்திருப்பது போல தெரிஞ்சிருக்கிறதே. ஒண்ணு. ரெண்டாவது பாயிண்ட், பணம் பல உளுந்த கதையா நீங்க வந்து சுத்தி கொண்டு வர வேண்டாம்.
எங்களுடைய விஷயங்கள் நாங்க அன்னைக்கே சொன்னோம், இன்னைக்கே சொல்றோம். கூட்டணி தர்மத்தை நாங்க காப்பாத்துவோம். திடீர்னு கட்சி ஆரம்பிச்சவங்களோட நாங்க போக மாட்டோம்னு சொன்னோம். அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. ஆனா ஜனநாயக ரீதியா ஒரு தேர்தல் நடந்ததுக்கு பிறகு மக்கள் என்ன ஆதரவு கொடுத்திருக்காங்க, என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு மக்களுடைய மனநிலையோடு ஒத்து போறதுதான் சரியா இருக்கும். இது மாணிக்க தாகூர் சொன்னாருந்தோ, பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னதுதான் நடந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதில்லை. அவங்களெல்லாம் தாண்டி மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க, மக்கள் என்ன வாக்களிச்சிருக்காங்க, மக்கள் எதை நோக்கி போறாங்க, அப்ப அதை நோக்கி நம்ம பின்தொடர்ந்து போறதுல தவறு இல்லை. இன்னொரு பாயிண்ட் சார், இதுல எனக்கு ஒரு நிறைவான கேள்வி உங்ககிட்ட. ரொம்ப நீங்க சொன்னீங்க அந்த நிறைவான கேள்வி மட்டும் இல்ல, நிறைய கேள்வி கேளுங்க, நாங்க எங்களுடைய நிலைப்பாட்டை சொல்றோம். இஸ்மாயில் ரொம்ப நன்றி. நீங்க வந்து ஒரு உற்சாகமா பதில் சொல்ற பார்த்தாலே சந்தோஷமா இருக்கு. தாவேக்காவோட கூட்டணி வச்சல இந்த உற்சாகமா இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இதுல அப்படி இல்ல, மக்களுடைய மனநிலையை முழுசா புரிஞ்சுக்கிட்டோம். மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ப எங்களை நாங்க மாத்திக்கிறது அல்லது தயார்படுத்திக்கிறது நல்லதுதான். அதுக்காக இதுவரையும் திமுக கூட்டணியில இருந்தது தவறுலாம் நம்ம சொல்ல முடியாது. அந்த கூட்டணியை தற்போதைய தேர்தல்ல மக்கள் ஏற்றுக்கிறல அல்லது குறைவான இடங்கள் தந்திருக்காங்க. இன்னொரு விஷயமும் நாங்க இப்ப சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்துக்கு முழுமையான மெஜாரிட்டியான அந்த சீட்டுகள் கிடைச்சிருந்தா அவங்க ஆட்சி அமைக்கட்டும்னு சொல்லி நாங்க திமுகவோடவே இருந்திருப்போம். ஆனால் இப்ப சந்தர்ப்ப சூழ்நிலை தொங்கு சட்டசபைன்னு வரப்போகும்போது அப்ப தமிழ்நாட்டினுடைய நலன் பாதிக்கப்படும். அப்ப ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு ஆசைப்பட்ட அல்லது அதை நோக்கி செல்லக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை பிஜேபியும் பிஜேபியுடைய கூட்டணி கட்சிகளும் பிளாக்மெயில் பண்ணி அல்லது இந்த சட்டங்களை நீங்க நிறைவேற்றுங்க, நாங்க ஆதரவு தருவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் வந்து தமிழகத்தினுடைய நலன்கள் நசுக்கப்படும், பாதிக்கப்படுமோ என்கின்ற அச்சத்தின் காரணமாகத்தான் நாங்க தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது, தமிழக மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக மதவாதம் சார்ந்த கூட்டணியும் இங்கே காலூன்ற கூடாதுங்கிறதுக்காக நாங்க அவங்களுக்கு கை கொடுத்திருக்கோம். நன்றி இஸ்மாயில். உங்களுடைய உரியான பார்வைக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் உங்கள் நேரத்திற்கும் மிக்க நன்றி. தேங்க்ஸ் அ லாட் இன்டீட்.